தண்ணி வாங்கி கொடு. ஒத்துமாமா அக்கா ஒரே இடத்துல தங்குற மாதிரி காவல்துறை அதனுடைய கோர முகத்தை நீ காமிச்சிருக்கு. காக்கி சட்டை ரவுடிகள் பொதுவா சொல்லுவாங்க. அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய ரவுடிகள் காக்கி சட்டை போட்டவங்க, சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்கள சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, பல பேர் மோசமானவங்க இருப்பாங்க. நீங்க பெண்கள் என்று பாராமல் பெண்களுடைய புடவை பிடிச்சி இழுக்கிறது, ஜாக்கெட்டை பிடிச்சி இழுக்கிறது, மார்பங்களை கை வைக்கிறது, இதெல்லாம் இந்த ஆம்பளை போலீஸ் ஆம்பளை அதிகாரிகள் பண்ணிருக்காங்க. மாணவர்களை அடிச்சிருக்காங்க. நம்ம தோழர் ஜோதி மயக்கம் போட்டு வந்து ஓமந்தூரர்ல இருக்காங்க, ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணா காவல்துறையை வந்து அடிச்சா தூக்கி போட்டா நம்ம ஓடி போயிடுற கூட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓடி போற கூட்டம் நம்ம கிடையாது, திருப்பி அடிக்கிறாங்க. 3 தடவை இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி நடக்குது. செய்ய முடியும். நம்ம கைதாவத்துக்கு தயாராகும். எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. நம்ம எந்த மண்டபத்தை வச்சாலும் நம்ம போராட்டம் தொடரும். நம்ம திருப்பி சென்னை மாநகராட்சி நோக்கி நகருவோம். திருப்பி போக மாட்டோம். போராட்டம் செய்கிற வரைக்கும் நம்ம போராட்டம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நாளைக்கு தமிழ்நாட்டுல காக்கி சட்டையினுடைய முகம், தமிழ்நாடு அரசோட முகம் பொதுமக்களால் தொலைக்காட்சியால் முகத்திரை என்பது கிழிக்கப்படும். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களும் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. இங்க உள்ள காவல்துறை இது ஒண்ணு, அங்க இருக்கிற காவல்துறை ஒண்ணு. எல்லாருக்கும் லிங்க் இருந்தாலும் நம்மள போர்ஸ் பண்ணி பாப்பாங்க. தைரியமா அரசு அவங்க மண்டபத்துல இருப்போம், ஏறுங்க. எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை நம்ம போராட்டம் பண்ணாதான் நம்ம போராட்டம் பண்ண வெளிப்படும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாம் சிறையில் இருக்கோம்னு நினைச்சுக்கோங்க. தொடர்ந்து போராடுவோம். அந்தந்த நிர்வாகிகள் தொடர்புல இருங்க. முறையான அறிவிப்பு வரும். எல்லாரும் எங்கெங்க வச்சிருக்காங்க தகவல் எடுத்துருவோம். கொஞ்ச நேரத்துல பத்திரிகைகளை எடுத்துருவாங்க. திருப்பி நாளை ஆக்சன், நாளைக்கு அறிவிப்போம். சுதந்திர தினத்துல திரும்ப களம் இறங்கி போராடுவோம். எல்லாரும் காவல்துறை அவங்க வேற வேற மண்டலத்துல வைக்கிறேன்றாங்க. நம்ம போவோம். எதுவும் பண்ண முடியாது. இந்த சக்தியும் திரும்ப நம்ம ஒண்ணு கூடுவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எல்லை வரைக்கும் போறான்னு பார்ப்போம். நம்ம உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த தனியார் மையத்தை விட வேணாம். நம்ம நிக்கலாம். சரியா?